திமுக அமைச்சர் துரைமுருகனின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகனின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் துரைமுருகனின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்து உள்ள பள்ளிக்குப்பம் நடுவே மோட்டூர் பகுதியில் காலை 8 மணி முதலே அமலாக்கத்துறை சோதனை ஈடுபட்டார். பூஞ்சோலை சீனிவாசன் அவரது வீட்டில் துரைமுருகன் உறவினரான பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் காலை முதலே சோதனை செய்யப்பட்டு வந்த நிலையில அவர் மற்றொரு வீடும் பூஞ்சோலையோட மற்றொரு வீடும் காலை மீண்டும் சோதனை செய்தனர். அது தொடர்ச்சியாக தற்போது திமுகவின் பொதுச் செயலாளரும் அவரது மகன் திமுகவின் எம்பியுமான கதிரானந்த் அவர் வீட்டில் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. அவர் வீட்டு முழுக்குமே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளே இந்த வழக்கு அதாவது 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் வேட்பாளருக்கு 11 கோடி ரூபாய் கொடுத்ததாக இவர் வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்று வந்த நிலையில தற்போது மேலும் தற்போது எந்த காரணம் என்று தெரியவில்லை. அதுக்காக வந்திருக்கலாம் என கூறப்படுகின்றனர். அது தொடர்ச்சியாக இப்போ தற்போது காட்பாடியில் உள்ள காந்தி நகர் அவரது வீட்டில் உள்ள அவர் வீட்டுக்குள் இப்போ தற்போது அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேம்குமார், தற்போது 2 வீடுகளில் மட்டும்தான் அமலாக்கத்துறை சோதனை செய்து வருகின்றனரா அல்லது அவர்களுக்குள்ள பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறதா பிரேம்குமார்? நிச்சயமாக முதல் கட்டமாக தற்போது காலையில பூஞ்சோலை சீனிவாசன் அவர் வீட்டில் சோதனை செய்து வந்தனர். அதுக்கு அடுத்ததாக அவரது பூஞ்சோலை சீனிவாசன் மற்றொரு வீட்டில் சோதனை நடைபெற்று வந்தது. தற்போது திமுக பொதுச் செயலருமான அவரது மகன் எம்பி கதிரானந்த் அவர் வீட்டில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் அடுத்தடுத்த சோதனைகள் பல்வேறு இடங்களில் நடக்கலாம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக அவரிடம் கேட்டபோது அவங்க சொல்வதை வைத்துதான் நான் மேலும் மற்ற இடத்திற்கு சோதனை செய்ய முடியும் என்ற அறிவிப்பும் சொல்லியிருக்கிறார்கள். பிரேம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. அமைச்சர் துரைமுருகனின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார். திமுக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் மகன் கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பிரேம்குமார். அமைச்சர் துரைமுருகனின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் துரைமுருகன் வீடு, அவருக்கு நெருக்கமான திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. திமுக அமைச்சர் துரைமுருகனின் வீட்டிலும் தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அமைச்சர் துரைமுருகனின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக எம்பி கதிரானந்த் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் துரைமுருகனின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் துரைமுருகன் வீடு, அவருக்கு நெருக்கமான திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதி காந்திநகர் பகுதியில் உள்ள திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீட்டில்
தற்பொழுது அமலாக்கத்துறையினர் வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதாவது கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் அவருக்கு தொடர்புடைய விவசாய அணி செயலாளர் பூஞ்சோலை சீனிவாசன் உட்பட பல்வேறு அவருடைய கிடங்கு, வீடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய துப்பாக்கி ஏந்திய முனையில் வந்து தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் 2011 ஆண்டு தேர்தலின் போது, MP தேர்தலின் போதும் இந்த சோதனையானது பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் 11 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அமலாக்கத்துறையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு தற்பொழுது கதிரானந்தின் வீடு மற்றும் அவரது கல்லூரி மற்றும் திமுக நிர்வாகிகளுடைய வீடு பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தினி சுமன், தற்போது அவர்களுக்கு சொந்தமான எந்தெந்த இடங்களில் எல்லாம் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது? நிச்சயமாக அதாவது பூஞ்சோலை இவர் வந்து திமுகவுடைய விவசாய அணி செயலாளராக இருக்கின்றார். முதலாவதாக அவரது வீட்டில்தான் வந்து அமலாக்கத்துறையினர் வந்து சோதனையில் ஈடுபட்டனர். அதனை தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய போலீசாருடைய பாதுகாப்போடு கதிரானந்தருடைய, அதாவது திமுகவின் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள திமுக பொதுச் செயலாளருடைய மகன் கதிரானந்தன் வீட்டிலும் தற்பொழுது வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் அவருக்கு சொந்தமான கல்லூரி இயங்கி வருகிறது, பொறியியல் கல்லூரி இயங்கி வருகிறது. அந்த பகுதியிலும் தற்பொழுது வந்து அமலாக்கத்துறையினர் வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது சோதனையில் வந்து முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்ட பிறகுதான் அதிகாரிகள் வெளியே வந்த பிறகுதான் என்னென்ன வந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று விவரங்கள் தெரியும். ஏற்கனவே திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான கதிரானந்த் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்ட பொழுது முக்கிய ஆவணங்கள் வந்து சிக்கியது. அது தொடர்பாகவும் அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஜனனி, சுமன், தொடர்ந்து இந்த சோதனை எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்ற தகவல் ஏதேனும் வெளியாகியுள்ளதா? நிச்சயமாக தற்பொழுது கதிரானந்துக்கு சொந்தமான வீடு மற்றும் அவரது கல்லூரி, அதே போல் திமுகவுடைய விவசாய அணி செயலாளர் பூஞ்சோலை சீனிவாசன் ஆகிய பகுதியில், குறிப்பாக அவருடைய வீடு, பண்ணை வீடு, கிடங்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சோதனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அமலாக்க சோதனையானது தொடர்ச்சியாக நாளை வரை நீடிக்கும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதனால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல தற்பொழுது திமுகவுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.